நோக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்தேதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்தேதுவே சட்டம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 26 அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 46 வரை. தியானத்தின் தலைப்பு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மத்தேயு 26 அதிகாரம் வசனம் 41. பெரிய கட்டிடங்களிலும் மருத்துவமனைகளிலும் தரையை நீரினால் துப்புரவு செய்துவிட்டு எச்சரிக்கை, நிலம் ஈரமாக இருக்கிறது என்று ஒரு அறிவிப்பு பலகையை வைப்பார்கள். யாரும் வேகமாக நடந்து வழுக்கி விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த எச்சரிப்பு. இங்கே ஆண்டவர் இயேசுவும் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பையே தமது சீஷருக்கு கொடுக்கிறார். இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் இடரல் அடைவீர்கள் என்று இயேசு சொன்னபோது, பேதுருவோ, யார் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன், உமக்காக மரிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். இயேசுவோ அவனை பார்த்து, இன்று சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்கிறார். அதற்கும் பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டி நேரிட்டாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்கிறான். ஆனால் ஆண்டவர் நடக்கப் போவது எல்லாவற்றையும் அறிந்தவராக அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதுவே அந்த எச்சரிப்புள்ள ஆலோசனை ஆகும். ஆனால் அதை கூட அவர்களால் செய்யக்கூடாமற் போயிற்று. அவர்கள் கண்கள் மிகவும் நித்திரை மயக்கமாயிருந்தது. இறுதியில் என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படும் எச்சரிப்பும் இதுதான். நாம் சோதனைக்குட்படாமல் இருக்க எந்நேரமும் விழிப்புடனும் ஜெபத்துடனும் இருக்க வேண்டும். ஆவி உற்சாகமுள்ளது, ஆனால் மாம்சமோ பலவீனமுள்ளது. நமது மாம்ச பலவீனம் பல விதங்களிலும் நம்மை சோதனைக்குள் இழுத்து விட்டுவிடும். ஏனெனில் நமது பலவீனங்களை பார்க்கின்ற சாத்தான் நம்மை வீழ்த்தி போட தருணம் பார்த்திருக்கிறான் என்பதே உண்மை. நாம் சரீர ரீதியாக கன நித்திரைக்கு அடிமைப்பட்டிருந்தால் என்ன, ஆவிக்குரிய ரீதியில் ஜப ஜீவியத்தை வேத வசனத்தை விட்டு தூங்குகிறவர்கள் போல வாழ்ந்தால் என்ன, சோதனைக்காரன் நம்மை விழுங்கி போடுவான். அன்பானவர்களே, இங்கே 2 காரியங்களை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஒன்று விழித்திருத்தல், மற்றது ஜபத்தில் தரித்திருத்தல். இவை 2மே முக்கியம். நாம் விழுந்து விடாதபடிக்கு விழிப்போடு இருக்க வேண்டும். அதே நேரம் தேவனோடுள்ள உறவிலும் பலப்பட்டு இருக்க வேண்டும். அன்று இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் வீராப்பாய் பேசின பேதுரு விழித்திருப்பதையும் ஜெபத்தையும் புறக்கணித்து இயேசு சொன்னபடியே இயேசுவை மறுதலித்துவிட்டு பின்னர் மனம் வருந்தி அழுதான். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். சங்கீதம் 95 அதிகாரம் வசனம் 8. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமை நின்று ரட்சித்தருளும். நாங்கள் விழித்திருந்து ஜெபத்தில் தரித்திருக்க கிருபை தாரும். ஆமேன்.